ஹலோ விவாஸ், நான் உங்கள் நைபனிஷா. நம்ம கூட இருக்கவங்கள நம்ம எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. இது நம்ம வீட்டில் உள்ள பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், என் கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். இது வீட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம ஒர்க் பிளேஸ் போனோன்னு பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல கூட எந்த எம்ப்ளாயருமே அந்த எம்ப்ளாயை அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்தால் கூட சரி, அட்லீஸ்ட் அவங்க செய்கிற செயலுக்கு குறை சொல்லாமல் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவன் வீட்டில் மார்னிங் காஃபி போட்டால் சீனி அதிகமாகிடுச்சின்னு சொல்லி சொல்கிறது, இல்லை சீனியே இல்லை அப்படின்னு சொல்கிறது, சாப்பாடு அவங்களுக்காக அன்பாக சமைச்சிட்டு வந்த சாப்பாடில் உப்பே இல்லை, சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் குறை சொல்கிறது எப்படின்னா, அவங்க செஞ்ச செயலையே இங்கே எப்படி சொல்கிறது, காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களால் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன் அந்த ஒர்க்கை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை செய்ய முடியும். பட் அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் உங்களால் செய்ய முடியாததுக்கு வேறு ஏதாச்சும் ஒர்க் நீங்கள் அங்கே செஞ்சிட்ருப்பீங்க. அதனால தான் அந்த ஒர்க்கை இன்னொருத்தவங்க செஞ்சிட்ருப்பாங்க. பட் நீங்கள் இங்கே குறை சொல்கிற மூலமாக அவங்க உங்களுக்காக அன்பாக செஞ்ச ஒர்க்கை டோட்டலாக உடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ண பாருங்கள். அப்படி உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியலனாலும் அவங்க செஞ்ச செயலுக்கு குறை சொல்லாமல் இருங்க. ஓகே, இன்றைக்கான ஹாப்பியான மார்னிங் உங்களுக்கு பிடிச்ச காஃபி டீயோட ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.